இந்த ஷார்ட்ஸில் நாம் பார்க்க போகிறது ஒரு பலரும் அறியாத ஒரு சத்குருவை பற்றி பார்க்க போகிறோம். அவர் தான் சதாசிவ பிரம்மேந்திராள். இது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கரூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நெரூரில் இவருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. இந்த குருவை பற்றி நம்ம திரு பாலகுமாரன் அவர்கள் ஒரு கதையை எழுதியிருக்கார். அந்த கதை நாவலின் பெயர் தோழன். அதை படித்தாலே நமக்கு இவரை பற்றி ஃபுல்லாக தெரியும். இருந்தாலும் நம்ம இந்த ஷார்ட்ஸில் லிமிட்டடாக சொல்கிறேன். இவர் ஒரு மிகப்பெரிய ஞானிங்க. அதாவது பிறந்ததுலேருந்தே அவருக்கு வேத மந்திரங்கள் எல்லாமே கற்றுட்டு மைசூர் மகாராஜா கிட்ட இவர் வேலை பார்த்துருக்கார். அதாவது பெரிய புலவராக இருந்திருக்கார். இவர் பல பாடல்களை எழுதியிருக்கிறார், கர்நாடிக் பாடல்களை. நம்ம பொதுவாக கேட்குற பாடல் மானச சஞ்சரரே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அதுவும் இவர் எழுதினது தான். இவர் மைசூர் மகாராஜா கிட்ட இருந்தப்போ நிறைய தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து புலவர்கள்லாம் போய் தங்கள் புலமையை நிரூபிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இவர் விதண்டாவாதம், இவர் மிகப்பெரிய ஞானி இல்லையா, அவங்களெல்லாம் கேள்வி கேட்டு அவங்கள கவுத்துருவார். ஸோ அவங்க வெக்கப்பட்டு திரும்பி இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் குரு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சு பேசும்போது, ஏன்பா எல்லார் வாயையும் அடைச்சின்னு இருக்கியாமே, உன் வாயை அடைக்கிறது யார் அப்படின்னு கேட்க போய் அவர் அன்னையிலேருந்து பேசுகிறத நிறுத்திட்டார். அன்னையிலேருந்து இவர் பாட்டு எழுதுறது கூட மண்ணிலே தான் எழுதி காட்டுவாராம். அந்த மண் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் அந்த மகாராஜா எடுத்து வச்சாராம். இன்னும் அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுவதை நிறுத்திவிட்ட இவர் ஒரு நாள் ஒரு ஸ்டேஜில் ஆடையை கூட துறந்து விட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்படி ஆடையை துறந்து அவர் சென்று கொண்டிருக்கும்போது அங்கு பார்த்த ஒருவர் கோபமடைந்து, இங்கு பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவனை இப்படி செல்கிறான் என்று ஆவேசமாக அரிவாளால் எடுத்து அவர் கையை வெட்டி விடுகிறார். அதன் பிறகு என்ன ஆனது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம்.